தங்களில் யார் சிறந்தவர்னு பிரம்மதேவருக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் நடந்த யுத்தத்திற்கு இடையில் தோன்றிய ஆதியும் அந்தமும் மற்ற ஜோதிலிங்கத்தின் அடியை காண வராக வடிவத்துடன் புறப்பட்ட மகாவிஷ்ணு அடியை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர, இந்த பக்கம் நம்ம பிரம்மதேவர் நுனியை காண அன்னப்பறவை வடிவத்துடன் புறப்பட்டார். ஆனால் இடையில் ஜோதிலிங்கத்தின் நுனியிலிருந்து வரும் தாளம்பூ மலரை பார்த்துவிட்டு அம்மலரையே அழைத்து வந்து தான் நுனியை பார்த்து விட்டதாக பொய் கூறிய பிரம்மதேவரும் அடிமுடி காணாத ஜோதிலிங்கத்திலிருந்து நம் ஆதி பரம்பொருளான சிவபெருமானின் ஆனந்த தரிசனத்தை அன்றுதான் முதலாக காண்கிறார்கள் பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும். கதையை தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் நான் மேலும் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். சிவபெருமான் தெய்வீக ரூபத்திற்கு மாறி காட்சி கொடுக்கிறார். மென்மையான தோற்றம் மற்றும் சாந்தமான முகத்தின் மாயையால் இருவரும் இணைந்து சிவபெருமானின் ஆனந்த தரிசனத்தை கண்டு, இறைவா எங்களோட சஞ்சலங்களையெல்லாம் அகற்றி எங்களுக்கு அருள் புரிகன்னு சொல்லி வேண்டி நிற்கிறார். அவரின் தரிசனத்தை கண்ட மாயையில் இருந்த மகாவிஷ்ணு, ஏன் நமச்சிவாயரே எங்களுக்கு இடையில் ஆதியும் அந்தமும் மற்ற லிங்க ரூபமாக தோன்றி எங்களை வெகுகாலம் அலைய விட்டீர்கள்னு கேட்க, அதற்கு நம்ம சிவபெருமான் சொல்றாரு, உங்களை பற்றி நீங்கள் அறிய நான் நடத்திய திருவிளையாடல் தான் இவை அனைத்தும். எனது வலப்பக்கத்தில் இருந்து பிரம்மதேவராகிய நீங்களும் இடப்பக்கத்தில் இருந்து மகாவிஷ்ணுவாகிய நீங்களும் தோன்றினீர்கள். நீங்கள் இருவரும் என்னுள்ளே அடக்கம்னு சொல்றாரு. இதனை கேட்ட பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும், மகாதேவனே எங்களுக்கு விருப்பமான வரங்களை கொடுத்து எங்களை உங்கள் பால் ஆட்கொண்டர்லுகன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம சிவபெருமான் சரி அது இருக்கட்டும்னு சொல்லி மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்கிறாரு, நாராயணரே அடிமுடி காணாத என் லிங்கத்தின் அடியை காண வராக வடிவம் எடுத்து புறப்பட்டீங்களே, அடியை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்க, அதற்கு நம்ம மகாவிஷ்ணு, இல்லை நமச்சிவாயரே எவ்வளவோ முயற்சித்தும் என்னால் அடியை காண முடியவில்லைன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரம்மதேவரை பார்த்து, பிரம்மதேவரே அன்னப்பறவை வடிவம் எடுத்து என் லிங்க ரூபத்தின் முடியை பார்க்க போனீங்களே, முடியை பார்த்துட்டீங்களான்னு கேட்க, அதற்கு பிரம்மதேவரும் சிறிதும் தயங்காது, ஆமாம் மகாதேவரே, இந்த ஜோதிலிங்கத்தின் நுனியில் இருந்துதான் இந்த மலரை எடுத்து வந்தேன். உங்களுக்கு நான் சொல்வதில் நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் இந்த மலரை வேணும்னா கேட்டுக்கங்கன்னு சொல்றாரு. அதற்கு அம்மலரும், ஆமாம் மகாதேவரே, இந்த ஜோதிலிங்கத்தின் நுனியை பிரம்மதேவர் பார்த்துதான் அங்கிருந்துதான் என்னை எடுத்து வந்தார்னு சொல்றாரு. இதை கேட்ட சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே, பிரம்மதேவரே இந்த தாளம்பூ மலர் என் லிங்கத்தின் நுனியிலிருந்து தான் வந்தது என்பது எனக்கு தெரியும். நான் கேட்டதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என நினைக்கிறேன். நான் லிங்கத்தின் நுனியை காண சென்ற பிரம்மதேவராகிய நீங்கள் இந்த லிங்கத்தின் நுனியை பார்த்தீர்களான்னு கேட்டேன்னு சொல்ல, அதற்கு பிரம்மதேவர் சொல்றாரு, சிவபெருமானே நுனியை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு தான் நினைச்சிட்டு போனேன். ஆனா என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் இந்த மலரை பார்த்தேன். இந்த மலர் இந்த ஜோதிலிங்கத்தின் நுனியிலிருந்து தான் வருவதாக சொல்லவும் மகாவிஷ்ணு அடியை பார்த்துட்டு வந்து, நாம மட்டும் நுனியை பார்க்காம போனா நல்லா இருக்காதுன்னு தான் நுனியை பார்த்துட்டேன்னு பொய் சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட மகாவிஷ்ணு, பிரம்மதேவரே நீங்கள் போய் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்ல, சிவபெருமானும் கோபத்துடன் நம்ம பிரம்மதேவரை பார்த்து, இனி இந்த பூலோகத்தில் உங்களுக்கென்று தனியாக ஒரு கோவிலோ உங்களுக்கென்று தனியாக ஒரு வழிபாடோ கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் கூறிய பொய்க்கு நான் கொடுக்கும் சாபம் இதுன்னு சொல்லிட்டார். சிவபெருமான் கொடுத்த சாபத்துல அதிர்ந்து போய் நிக்கிறாரு பிரம்மதேவர். ஆமால்ல மக்களே, இந்த பூலோகத்தில் எத்தனையோ சிவன் கோயில்களை பார்த்திருப்போம். மகாவிஷ்ணுவிற்கும் பல கோவில்கள் இருக்கிறத பார்த்திருப்போம். ஆனா பிரம்மதேவருக்குன்னு ஒரு கோவில் கூட இல்லல்ல. பிரம்மதேவருக்கு மட்டும் சாபம் கொடுக்கல நம்ம சிவபெருமான். பிரம்மதேவருக்கு உடந்தையா இருந்ததால தாளம்பூ மலரை பார்த்து, இனி இந்த பூலோகத்துல எந்த சிவன் கோயில்களிலும் இந்த மலரால் எனக்கு வழிபாடு நடக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே பிரம்மதேவர், நமச்சிவாயரே எங்களை மன்னித்து எங்களோட சஞ்சலங்களையெல்லாம் அகற்றி எங்களுக்கு விருப்பமான வரங்களை கொடுத்து எங்களை உங்கள் பால் ஆட்கொண்டர்லுன்னு சொல்லி வேண்டி நிற்கிறார். இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் சிவபெருமான் பிரம்மருக்கு உலக உயிர்களை படைக்கும் வரத்தையும் மகாவிஷ்ணுவிற்கு பிரம்மர் படைத்த அனைத்தையும் காக்கும் வரத்தையும் கொடுக்கிறார். மேலும் சிவபெருமான் சொல்றாரு, பிரம்மதேவரே தனியொரு ஆண்மகன் மட்டும் உலகம் அல்ல, ஆணுடன் பெண்ணும் சேர்ந்தால்தான் முழு சக்தியையும் பெறவும் முடியும். அதனால் பிரம்மதேவரே படைப்பின் கடவுளான நீங்கள் சரஸ்வதி சக்தி
சக்தியுடனும் காக்கும் கடவுளான நீங்கள் லட்சுமி சக்தியுடனும் சிவபெருமானான என்னுடன் பார்வதி சக்தியும் சேர்ந்து மக்களுக்கு அருள் புரிய வேண்டும். இன்று முதல் நம் மூவரும் மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுவோம்னு சிவபெருமான் சொல்ல, உடனே நம்ம மகாவிஷ்ணு சிவபெருமானை நோக்கி, நமச்சிவாயரே, எங்களையும் உங்களுடன் இணைத்து மும்மூர்த்திகள்னு சொல்றதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் கொடுத்த வரங்களை எல்லாம் தலை வணங்கி ஏற்கிறோம். இவ்வுலக உயிர்களை காக்க எங்களுக்கு பிரபஞ்ச உபதேசம் தாருங்கள்னு கேட்கிறாரு. சிவபெருமான் பிரபஞ்ச உபதேசம் கொடுத்தாரா இல்லையாங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கும் இது மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் நான் மேலும் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட்டா இருக்கும்.